நான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், காட்டி குடுத்துறாதீங்க. லைவ் தாங்க போயிட்டு அவெஞ்சர்ஸ் மாதிரி கேமியோல கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே பாலாஜி வாய்ஸ் தான் வந்து சொல்றானே ப்ரோ சிவகார்த்திகேயன் வர சீன் ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்குண்ணே. எல்லாமே சூப்பரா இருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்க. படம் சூப்பர் ப்ரோ. சொல்லவே முடியாது, அந்த மாதிரி எடுத்துருக்காங்க படம். வேற லெவல்ல வேற லெவல் வேற மாதிரி. நான் சரியான ட்விஸ்ட் லாஸ்ட்ல நல்லா இருந்துச்சு. எல்லாமே செம ப்ரோ. விஜய் ஃபேன்ஸுக்கு கத்தி அளவுக்கு இருக்கு. ஜென்ரலா கேட்டா மங்காத்தா ஓட அந்த அளவுக்கு இருக்குல்ல, அதோட பெட்டராவே இருக்கு ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. வேற லெவல் நல்லா இருக்கு ப்ரோ. மாசா இருக்கு, சூப்பரா இருக்கு படம் 100 டேஸ் இட்டு ப்ரோ. வேற லெவல். விபி செஞ்சு வச்சிருக்காரு வேற மாதிரி. கிளைமேக்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஸ்பாயில் இல்லாம பாருங்க, நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. சூப்பர் சூப்பர் தரமா இருக்கு படம். ஸ்னாப் இன்ஸ்டா ஸ்டோரி போட்டு படத்தை ஸ்பாயிலர் பண்ணிடாதீங்க. படத்தை தியேட்டர்ல இருந்து பாருங்க, வேற மாதிரி ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ படம். சரியான தரிசனம். வேற லெவல்ல இருக்கு. போய் ஒரு செம்ம சர்ப்ரைஸ் இருக்கு, போய் பாத்துக்கோங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாம் படம் ஃபுல்லா சூப்பர். சூப்பரா இதுல எல்லாமே பக்காவா இருக்குது. எல்லா படமே ஃபுல்லா ட்விஸ்டா தான் இருக்கு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஆயிரம் மாதிரி நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. 10 வாட்டி கூட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுருக்காரு. வேற லெவல் ப்ரோ. பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இந்த வாட்டி. எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு பிரதர். ஒரு ஃபால்ட் கிடையாது படத்துல. நீங்க போய் பாருங்க, செமையா இருக்கும். தலையோட ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப ஃபாஸ்டா போகுது. போனதே தெரியல. எங்கேயுமே வந்து லேக் ஆகல. உட்காந்து 3 hours உட்காரோன்ற அந்த மைண்ட் செட் வரல. லேக்ல இல்ல, லேக் இருக்கும். லைட்டா ஏத்தி விட்டாங்க. ஓகே, மொத்தமா பாக்கும்போது ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியலா என்டர்டெய்னரா இருக்குதா இது? ஓகே. என்டர்டெய்னர் நல்லா ஓகே, பாட்டுலாம் எப்படி இருக்கு? ஏன்னா படத்தோட பாக்கும்போது பாட்டுல ரீமிக்ஸ் சரியா பண்ணிருக்காங்க. அது நல்லா தான் இருக்கு. பிஜிஎம் யுவன் சாரோட பிஜிஎம் ஸ்கோர் பிஜி ஸ்கோர் சாமியா இருக்கு. ஒரே ஃபைட்டிங் சீன் தான். நல்லா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. 3 years போனதே தெரியல ப்ரோ. 3 hours போறது தெரியல. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் வந்து, பட் ஓகே டீசன்ட். அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. கண்ணு எங்கேயுமே போகாது. தளபதியை மட்டும்தான் பார்ப்போம். வேற லெவல். தலைவா, அது 3 hours மாதிரியே தெரியல. வெறும் ஒரு 1.5 hours மாதிரி தான் இருக்கு. வேற லெவல் படம். 4 மணி நேரம் வச்சிருக்கலாம். இன்னும் சூப்பரா போனது தெரியல. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பையன் வந்து அப்பாக்கு எதிர்ப்பா பண்றாரு. 10க்கு 10 தான். வேற என்ன? 10க்கு 10. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கா படத்துல? ஏகப்பட்டது இருக்கு. அஜித் வரல, அவரோட மியூசிக் மட்டும் கடைசியா அவங்க பொண்ணு கேரக்டருக்கு வராது. படம் மாஸ் ப்ரோ. சாங்ஸ்லாம் ஓகே. தளபதி ஆஸ் யூஷுவல் டான்ஸ், பட் ஃபுல் ஆக்ஷன் பேக்டு மாஸ். செம்மையா இருக்குது ப்ரோ. கோலிவுட் ஜீசஸ் தான் விஜய். நான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், காட்டி குடுத்துறாதீங்க. லைவ் தாங்க போயிட்டு செம வார்த்தா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு படம். டோனி வேற லெவல் ப்ரோ. விஜய்ல செமையா நடிச்சிராரு. நல்லா இருக்கு. வேற மாதிரி படம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் ப்ரோ. அவெஞ்சர்ஸ் மாதிரி கேமியோல வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தியா தான் தெரிஞ்சு. மாஸ் மூமெண்ட்ஸ் அவ்வளவுதான். அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சு தான் படம். இந்த வருஷமும் நாங்க தான் சூப்பராக நான் படம். அது ஹைலைட் டோனியா காட்டினாங்க பாரு. சரியா இருந்துச்சு அந்த படம். நல்லா இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே ஒருத்து படம் ஓடும். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் போறதே தெரியல. நல்லா இருக்கு. சூப்பர். ஆமா. படத்துல ஒரு 2-3 சீன் சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரம் அதிகமா இருக்கா இல்ல ஓகே? இல்ல, நல்லா என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு. நல்லா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் சூப்பர்ண்ணா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்டர்டெயின். எப்படி இருக்கு? நல்லா இருந்தாங்க. படம் வேற லெவல் பார்க்கலாம். இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஓகே, சாங்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க நிறைய. அது லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் படம். அது படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஏறி அந்த எஃபோன் ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி தான் படம். ஏறுது இறங்குது லாஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. சார் படம் எப்படி இருக்கு? வேற லெவல். சம படம்ண்ணா. 3 hours போனதே தெரியலண்ணா. சூப்பரா இருக்கு. எது பிடிச்சிருந்தது ரொம்ப? எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தது சார். செமையா இருந்தது. ஓகே, நல்லா தான் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். எக்ஸலென்ட். 3 hours எப்படி மேம்? சூப்பரா இருந்துச்சுங்க. இட்ஸ் a complete package. எப்படி இந்த பழைய படத்துல வர பிஜிஎம் சாங்லாம் அதெல்லாம் போட்டு படம் நல்லா தான் இருந்தது. 3 மணி நேரம் நம்ம இருந்ததே தெரியல. வெங்கட் பிரபு நிரூபிச்சிட்டார். வேற யாராலையும் எடுக்க முடியாது இதுக்கு மேல அந்த மாதிரின்ட்டு கரெக்டா நிரூபிக்கிறாரு. படம் மாசா இருக்குங்க. படம் செம்ம. ஒண்ணுமே போனதே தெரியல. படம் செம்மையா இருக்கு. ரிஷோட கேமியோ, எஸ்கேவோட கேமியோ. ஒன்லி சாங்ஸ் தான் 6 hours சாங்ஸ் தான் வராங்க. அதே படம் வந்து விஜய் படம் மேலே வச்சு நல்ல படம். சூப்பரா இருக்கு படம். எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. ரிஷோட என்ட்ரி சூப்பரா இருக்கு. டான்ஸ் செமையா இருக்கு. மாநாடு ஸ்டைல்னு சொல்றோம். மாநாடுல வந்து ரீகேப். அது ரீகேப்லாம் இல்ல. ஒரே இது ட்விஸ்ட். எல்லாம் படம் பார்க்கறது ட்விஸ்ட். வெங்கட் பிரபு கோசம் பார்க்கலாம். படம் தரமா இருக்கு. தரம் ப்ரோ. ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. தளபதி லாஸ்ட் படம் ஒரே படம் தான் இருக்கு. அதான் ப்ரோ கொஞ்சம் கவலையா இருக்கு. மத்தபடி ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி எல்லா கேமியும் எல்லாமே இருக்கு. நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. படம் பாருங்க. எல்லாமே மாஸ். வேற லெவல் படம். திரிஷாவோட என்ட்ரி எல்லாம் கண்ணே தெரியல. தலைவரே பயங்கரமா இருந்துச்சு. வேற லெவல். சூப்பரா இருக்கு படம். விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம்னா காமெடியில இருந்து எல்லாமே அல்டிமேட்டா பண்ணிருக்காரு. இது என்ன இல்ல அல்டிமேட் என்னன்னா வெங்கட் பிரபு
பிரபு சார் வந்து செம்மையாக ஸ்கிரிப்ட் வந்து செம்மையாக சூப்பராக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கணும் இந்த படத்தை. செம்ம ப்ரோ. டைட்டில் நல்லா இருக்கா? டைட்டிலுக்கே எங்கள் தளபதி தான் அந்த டைட்டிலுக்கே வந்து ஆப்டாக கரெக்டாக இருப்பார் ப்ரோ. படம் பாருங்க, அவர் ஸ்டார்டிங்கே வந்துட்டாரு. நீங்கள் ஸ்டார்டிங்கே பாருங்க, படம் ஃபுல்லாக பாருங்க, நீங்கள் போய் பாருங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. எல்லா கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரபுதேவா, பிரசாந்த், அப்புறம் வந்து வசந்த் எல்லாமே. த்ரிஷா டான்ஸ்னும் அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மூவி போயிட்டு தேட்டரில் போய் பார்க்கணும். மஜாவாக இருக்கும். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு. ஏகே சொன்னவன சும்மா அதிருது. ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் தளபதி தான் எல்லாருக்கும் சந்தோஷம் தான், சூப்பரா இருந்துச்சு. ஆமா, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரையும் மிஸ் பண்ணோம். யாரெல்லாம் மிஸ் பண்ணணுமோ அவங்க எல்லாரும் ஸ்கிரீன்ல வந்து அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பரா இருக்கும். இந்த 2024 ஒரு நல்ல ஹிட் பண்ணனா விஜய் இது இந்த படம் சொல்லலாம். எஸ்கே எனக்கு தெரிஞ்சு அடுத்த பாட்டு ஒன்று வந்தா எஸ்கே உள்ள வருவார்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு இருந்தா எஸ்கே கன்ஃபார்ம் இல்லை. அரசியல் இது உள்ள எடுத்துட்டு வரல, அது வரையும் நல்லா இருக்கு. அரசியல் பத்தி எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட், அவ்வளோதான். பிரிச்சிட்டாரு. இதில் அப்பா பையன் பேஸ் ஆஃப்லாம் வரும். இன்டர்வல்லாம் சரியான பேங்கு. அண்ட் இந்த படம் ஆனோடனே தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க. தலைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு உள்ள. மூவி பார்த்தா தெரியும். பட் நம்மளுக்கு எல்லா தளபதியோட ப்ரெசன்ஸுமே நம்ம மூவியில் இருந்துச்சு. ஒரு சீனுமே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. படத்தில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லவே முடியாது ப்ரோ. போர் அடிக்காத லெவல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரீட்டே நம்மளுக்கு படம் வந்து மூவி வந்து போர் அடிக்கக்கூடாது. போர் அடிக்காத லெவல் இருந்துச்சு. ஒரு சீனுமே வேற லெவல். வெங்கட் பிரபுவோட ட்ரீட் சொல்லவே தேவையில்லை, வேற லெவலில் இருந்துச்சு.